நம்ம சொசைட்டி ஒரு சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குதுன்னு பாருங்கள். நேற்று ஒன் செஷனில் ஒரு 24 இயர் ஓல்டு பொண்ணு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சின்ன வயசுலேயே அவங்களோட அப்பா தவறிட்டாங்க. அவங்க அம்மா தான் சிங்கிள் பேரண்ட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இப்போ ஒரு நல்ல ஜாபில் 6 to 7 lakhs சேலரியும் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த 6 months அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போது அதுக்கு அவங்க அம்மா இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க எல்லா பணம் ப்ளஸ் இந்த பொண்ணு ஒரு 10 லட்சம் லோன் எடுத்து செலவை பார்த்துக்க போகிறாங்களாம். கேட்டோன்னு எனக்கு செம ஷாக்குங்க. கல்யாணத்துக்காக உங்களோட லைஃப் லாங் சேவிங்ஸ் லோன்லாம் எடுத்து பண்ணுறது தப்பான டிசிஷன் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு, இல்லைனா அப்பா இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஃபினான்ஷியலி கஷ்டப்படும் போது எல்லாரும் ரொம்ப கீழே பார்த்தாங்க. நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோங்கிறத இந்த மேரேஜ் மூலியமாக தான் காட்ட முடியும். இது தப்பான டிசிஷனாக இருந்தாலும் இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லைனான்னு சொல்கிறாங்க. பணம் இல்லாத காரணத்தால் ஒருத்தன் நம்மளை மதிக்கலை. இங்கே மாற வேண்டியது அவன் தான். பட் அவனோட ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணுறோன்னு பாருங்கள். என் லைஃப்பில் பணத்தை பற்றி நான் கவலைப்படாத ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாதுங்க. மற்றவங்க என்னை மதிக்கணுன்றதுக்காக நான் ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணது தான். இந்த டிசிஷன் எடுத்த உடனேவே ரிச்சாக கல்யாணம் பண்ணணும், கார் அடிக்கடி அப்கிரேட் பண்ணணும், பர்த்டே செலிப்ரேஷன்ஸை கிராண்டாக பண்ணணும், இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சுங்க.